இவன் கோழி மேய்ச்சண்டு மட்டும் தெரிய மாட்டா அவருக்குள்ளே. நம்ம நினைச்சு தைக்கிற வெளிநாட்டில் நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரிலாம் காசு உடச்சு போடுறான்ட்டு நமக்கு தெரியும் அவனை எப்படி தாங்க சாவறான்ட்டு. பாலைவனத்தில் ஒன்று விட்டாக்கள்றான் நம்மளே. படுக்கையும் அங்கால போய் காலி. கடவுளெனும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி. நம்மளை மச்சான் வேலைக்கு போய் ஒரு வருஷம் ஆயிடுது. அனுப்புறான சம்பளம் சின்ன சம்பளம் இல்லையா. வேலையை கேட்டால் சொல்கிறான் அந்நிய ரூமிலேருந்து வேலையிறானா அந்த வேலையிலாண்டு நம்ம போய் திட்டாவும். உனக்கு ஒரு கோல் எடுத்து பார்ப்போம் இவன் உண்மையைத்தான் சொல்கிறானா பொய்யத்தான் சொல்கிறான்ண்டு. ஹலோ மாப்பிள்ள வணக்கம்டா. என்ன மாதிரி சுகமாக இருக்கீங்களோ? ஓம்டா நல்ல சுகம்டா. முதல் கோல் எடுப்பா இப்போ எடுக்க இல்லை என்ன உலக மறந்து தீல் உங்களை. அடே அப்பா என்னடா சொல்றா? 100-150 வேலை என்ன வேலைடாப்பா அது? அடே அடே அப்போ கொஞ்சம் பெரிய போஸ்ட்லாம் இருக்கா போல. என்னடா அடே அப்பா அப்ப ஃபன் வாழ்க்கை என்னடா. அடே இங்க நாங்காண்டா கிடந்து கஷ்டப்படுறோம் உங்களையும் பார்த்து இடண்டா. என்னடா பார்த்து பழக்கிவிடா பாஷை என்னான்னு. பட் இப்ப நீ போய் 2 வருஷத்துக்கிட்ட ஆகுது என்னடா. நல்லா உழைச்சிப்பா என்னடா. இந்தாங்கள வீடு ஒன்று கட்டி போடுறேன்டா. என்ன வேலைடா பாஸ். எங்கடா டவுன்லயாடா? வா 1.5 கோடியாடா. என்னடா நீ சொல்ற நம்ம இங்க 1 ரூபாய்க்கு மடியலாம் கிடக்கு. நீ 1.5 கோடியில வள வண்டி போட்டிக்கின்றா. அடையாப்பா பெரிய ஒரு பில்டிங்லாம் வேலை செய்யறா என்னடா. இப்போ உனக்குள்ள போய் 150 வேலை ஆகான்ல. அடே அப்பா இந்த பாடு பிரிஞ்சன இல்லடா. இங்க நாங்காண்டா சரியா கஷ்டப்படுறோம். என்னடா செலவு காசு போட்டு விடுவியாடா. என்ன எங்களை பார்த்துட்டு விசாரணை எடுத்துதான் மச்சான். இப்போ பாசி தரத்துக்கு என்னடா நான் இப்போ படிக்கணுமாடா? சரி எங்கடா படிக்கிற? பள்ளிக்கு போய் நம்ம படிப்பு வரான் தானே இப்படி கூடி வேலை செஞ்சிட்டோம். திருப்பியும் படிக்கிட்டு அங்கே இருந்துடா படிக்கிற. என்னடா அந்த 1.5 கோடி வள ஒன்று என்னடா? எங்கடா இங்கே மாதம் 20,000 வரலாம். 500-800 தாண்டா ஒரு நாளைக்கு உழைப்பி. 20,000 வார சந்தேகம் தான்டா. சில டைமில் வேலை இல்லையா? எவ்வளோ விடா
அட என்னடா நீ 70,000 சம்பளம் தான்ன்ற டேய் நீ 70,000 சம்பளம் தந்தானா உண்ட காலுக்கு செருப்பாக எரிப்பண்டா நீ என்னடா அப்படி சொல்கிறா நீ என்னடா அவனில் சாப்பாடு கொடுத்து ஒளிப்பிடுற பெரிய ஒரு ஜோப் என்னடா அடையப்பா அடையப்பா சரிடா நீயும் இந்த வேலையை கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுண்டா கொஞ்சம் பெரிய உதவியாக போகும்டா சரி மச்சான் சரி சரி கடவுளே ஊரில் இருக்கிறவன்லாம் நம்ம இந்த வேலையை பார்த்து சட்டி அவன் நம்பிடுவானு 150 ஆக்களை மேய்க்கிறோன்னா அவன் என்ன சேனலில் வந்து ஆக்களை தான் மேய்க்கிறேன்டி இவனில் தினம் நம்ம ஹோலி மேய்க்கிற வேட்டாரில் வந்து என்ன செய்கிற ஆக்கள் ஒளிமித்தாங்கன்றாப்பா நம்மளை வச்சுட்டு நமக்கு தான் தெரியும் இங்கே நினைப்பு நம்ம ஆக்களுக்கு அங்கே வெளிநாட்டிலேருந்து புறக்கி அனுப்புறான்ட்டு இங்கே நமக்கு தான் நம்மளை வச்சிட்டோம் பா 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 என்னன்னு கூப்பிடுறா என்ன போயிடாப்பா ஹோலி பா 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 என்ன வாழ்க்கடா பாய் இஞ்சாங்க இஞ்சாங்க பா 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 இந்தா 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 பா 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 வெளிநாட்டில் வந்து கோழி மேய்க்கிற முதலாளி நானாக தான் இருக்கேன் பா 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 காலையில் விழும்புறா நமக்கு வேலையே இந்த கோழி பார்க்குறது தான் அந்த அரவைக்காரி ஒரு திரிக்க அளவல் அவள் என்ன கதைக்காரன்னு எனக்கு வழங்கி இல்லை சாப்பிடுங்க 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 கோழி கூட்டணும் பாய்ச்சல் கூட்டணும் பா 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 மேலே நானே நினைச்சிட்டு வந்த சத்தியம் வெளிநாட்டில் நமக்கு நல்ல ஒரு வேலை வரும் ஏசி காருக்குள்ளே சாமான் ஜக்கெட்டுக்குள்ளாண்டு இங்கே வந்தவனா தந்தாள் அரவிக்காரி வேலை அவள் பாஷை தெரியா வருவாங்க ஏசி ஆள் வருவாங்க நான் ஏசிற மாய் முட்டை ஓட்டிக்கும் போல கடவுளே வேண்டாம்பா இதுதான் வேலை நம்மளோட வேலை அவனை நம்பி நம்மட அங்கே கட்டாருக்கு எடுத்த மாட்டான் அவன் உனக்கு வேலை கொடுக்குறாண்டு கடைசியில் நம்மளை போய் ஊரில் சொல்லுவான் இவன் கதைக்கு அங்கே செய்கிற வேலையும் உண்டு அதுக்கு நம்ம பேசாமல் நம்மளோட வண்டி நம்மளை இடிப்போம் 2 முட்டை அடுத்திக்கும் அடுத்து கொண்டு அவள்கிட்ட கொடுக்கணும் பறவைக்காரிட்டு இல்லாட்டி அவள் சப்பி தின்றாள் நம்மளை பா 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 எப்படி கோழிடா கொஞ்சம் பாருங்க அரவிக்காரண்ட கோழியலுமா அறுப்பா தான் அணிக்கிறாப்பா வடிவா நல்ல கொண்டையில் நல்ல பூவும் பா 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 டேய் என்ன விளக்க வேண்டியன்னா இந்த கோழிக்கு வேணா அரவியால் கூப்பிடிப்பானில்லை அதான் நம்ம தமிழால் பாபாண்டு கூப்பிட வருது இல்லை அரவியால் என்னென்னு கூப்பிட்றேன்னு தெரியா இதுக்கு அரவிக்கோழி 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 தமிழால் காய்ச்சி கோழிக்கு முழங்கில பிறகுங்கடாப்பா நமக்கு பாஷை விளங்குறது இந்தா சாப்பிடு நம்மளோட வாழ்க்கை எப்படியே போகுது காலையில் 7 மணிக்கு வேலைக்கு வந்தா அவளோட கோழியையும் பார்த்து போட்டு பாஷையிலையும் கூட்டி சாமானையும் கழுவி இந்த காலம் உடுப்பு கழுவ தரல அவள் காலப்போக்கில் பார்த்தா நம்மளை மாடாக்கி போட்டோம் அவ்வளோ அரவிக்காரி அவளுக்கு விளங்கிட்டு ஒவ்வொரு மொக்கந்தான் அவனுக்கு மந்திக்கான் இவனை வச்சு நம்ம வாங்குவேன் அது என்ன செய்கிற பட்டத்தை நம்ம 2 வருஷம் இருந்தோடு பறப்போம் ஆனால் நம்மளை ஹெத்தோட கூட அவனுக்கு தெரியா எனக்கு கோழி வைக்கிறேன்டி இப்போ நினைச்சிட்டு மாமன் வந்து ஊண்டாப்பா நம்மட அவன் இது கட்டாரில் போய் 150 ஆக்களை வச்சு வேலையிறான் நல்ல சம்பளம் இருக்காண்டி கோழி ஏற்றணும் வருவாள்றாப்பா பாவு ஹை 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 அப்போ நீ வந்து தலப்பா சொல்லுங்கம்மா என்னண்டு என்னடா போய் பாக்கியா வந்து வட்டுதுண்ணா என்னண்டு என்னடா 58 வருடாம் பாப்பா என்னடா பாய் பாசேரியா வந்து பட்டுது நான் படுற வாடி போகிற போக்க பார்த்தா அடிப்பாவலாம் கூட கால் இங்கே பாருங்க
என்ன அம்மா சுண்டர் என்னடா 4 ஏக்கர் பூமி மேலே இதைச்சி கூட நான் ஐயோ இந்த வெயிலுக்காகவும் அம்மாடா சிறி தமிழ் பாஷைக்காரண்டவா தமிழ் தெரியும் தமிழ் தமிழ் இது பெரிய 4 ஏக்கர் கண்டமாக கிடக்குனது சின்ன கஷ்டம் பேர் உங்களோட கம்பெனியில் இவா லூஸ்டா பாஷையும் தெரியல விளங்குது என்னப்பா அடிச்சா அடிப்பா இது பெரிய ஒரு கண்டமாக கிடக்குண்ணா 4 ஏக்கர் காணிமா கிடக்குது அப்பா அவன்கிட்ட வர வீடியோ கொண்டு வந்தேன்னா வெயிலை கண்டு எந்த காலம் தெரியாண்டு இங்கே பாரு வேலை அப்பா வெயிலுக்கு அது வேற என்ன இல்லை வந்து பட்டு தான் கூட்டுவோம் வேற என்ன வச்சு கலவரி நாசம் வருவாள் அரவிக்காரி பாசேரியா வந்து பட்டுது நம்ம ஒரு பக்கம் படுற பாடு இருக்கி கடவுளே தண்ணியும் இல்லை இந்த வெயில் புடலுக்கு செக் வேலைப்புடல நான் வெளிநாட்டுக்கு வந்துடா எல்லாரும் போகிறான்டி நாசம் வருவான் அதை கதையை நம்பி வந்து அவன் சொன்னான் என்னட்ட அந்த மச்சாங்காரன் பாவம் நல்லா அவனை எடுத்திருந்தவன்ட்டு அவன் செத்திரி பயணிரம் அதுக்கு வாங்கி கிடக்கட்டும் உண்டு அண்டை வெடிக்கிறாப்பா வை இலங்கையில் அடிக்கிறோட டவுன் பண்ணங்க அடிக்குது வை சும்மா இறங்கிறாப்பா இசுமி சுமி விடங்கல்லே நாயை தூக்கியா ஆ உண்ட முருவா என்ன விளங்கல்ல நாயை குளிச்சாக்கியா அம்மாளே நாயை குளிச்சாக்கட்டான் அந்த அது கிடக்கு போல கிழமையாக கிடக்கு நாயை குளிச்சாக்கல ஒன்றையும் குளிச்சாங்க நமக்கு இங்கே ஒவ்வொரு நாளும் கஷ்டப்படுவேன் எப்படா பண்ண விசா முடிஞ்சாங்க 2 வருஷம் முடிச்சுட்டு ஆள் பறக்கப்புறம் நான் அம்மா நாயை குளிக்க வைக்கணுமா ரோகம் இந்த நாய் இருக்கிற சாங்கதுக்கு தொட்டு குளிச்சாக்கட்டான் இந்த நாய்க்கு இருக்கிற மரியாதை நமக்கு இல்லடாப்பா இந்த வெளிநாட்டில் பறவைக்காரிகள் என்னமா தான் வாழ்றாள் இல்லையாடா பைப்பையா இங்கே நம்ம கிடந்து சாவறோம் நல்லா கூட்டு என்ன கொண்டு பாஷேரி உண்டா அந்த வெளிநாட்டு போனா பாஷேந்திரி அடி போனா இந்த போல அரவிக்கார பைத்தியங்களோட சாவச்சு போட்டுருங்க நம்மளோட அவக்கு போலாம் இது நல்லா நம்ம பட்டுத்த பொறையா வந்து வெளியில மாட்டுற மாதிரி கடவுளே போங்க நீங்க வாரம் உங்களோட வீட்டை போங்க கூட்டி போடுவாரு நான் நின்றா எங்கடாப்பா வேலையிறேன் உங்களோட வீட்டை போங்க கொஞ்சம் படுக்க போறேன் நான் கடவுளே என்னடா போய் நான் சொன்னடா அவன்கிட்ட சொன்னேன் நான் அவன் மதுவாண்டு நான் இந்த வேலைக்கு அவள் தான் சுப்போ எறிஞ்சு கொஞ்சம் தள்ளி 150 கோழியம் பிடிச்சி அடண்டு அப்பா இந்த வெயில்ரா பாய் சோறும் இல்லை தண்ணியும் இல்லை கிடந்து நான் சாகுறடாப்பா ஊருக்கும் போவேல ஊருக்கும் வரவு அம்மா காரியாச்சு சொல்லிக்காவு பொடியனங்க சுப்போ செய்வேல 150 ஆக்களுக்கண்டு இனி போனவனே சங்க உரைச்சி போகிறானு நம்மளை இவன் கோழி மேய்ச்சண்டு மட்டும் தெரிய மாட்டான் அவருக்குள்ளே இந்த கதை முடிஞ்சிடும் அப்பா இந்தப்பா இதுக்கு மேலே வேலை இல்லை நம்மளாலே இன்னும் வாழ்க்கடா எப்படி தானே நம்மளை பாடா நிறைய பேர் சொல்கிறாங்க வெளிநாட்டில் போய்த்து எனக்கு நல்ல வேலை மச்சான் அங்கே 2 லட்சம் சம்பளம் எடுக்கணும் அந்த வேலை இந்த வேலை 2 நமக்கு வந்தவரான் தெரியும் இது அனுபவம் இவ்வளோ போல் நாசம் ஒருவாள் போட்டு படுத்துகிற பாடு அரவிக்காரிகள் எப்படி நிற்க கொண்டு வரான் அப்படி நிற்கலப்பா சில அடித்த மாதிரி வேலையா பாருங்க இப்படி தான் நிறைய பேர் கஷ்டப்படுறானோட அங்கே நம்ம உண்மையில் நினைச்சு தைக்கிற வெளிநாட்டில் நம்மளோட அண்ணன் தம்பி மாதிரிலாம் காசு உடச்சி போடுறான்ட்டு நமக்கு தெரியும் அவனை எப்படி தாங்க இந்த சாவறானுண்டு என்ன இது சரியா நமக்கு வேலை இவ்வளோ வீட்டை வேலைக்கு வந்த 2 மாடை வண்டி ஊரில் மேய்ச்சிட்டு கண்டிக்கலாம்டாப்பா கக்கூசிக்கணும் அந்தந்த வேலை வேணும் என்னடா அது சரி என்ன வாழ்க்கடா சரி நான் செய்கிறேன் நீங்கள் போங்க அப்பா பாண்டா 1/2 ஏக்கர்கிட்ட குடி முடிச்சிக்கேன் ஏறுவே பாரு இருக்கிற முடியும் கொட்டுன்னு போலடா 5 வாரம் முடியெல்லாம் கொண்டு போயிடுச்சு நாட்டுக்கு போனேன் 40 வருஷம் சொல்லுவானே கிலோ நண்டு என்ன வாழ்க்கடாய் சரி தப்பா இப்படிதான் வந்து இந்த அடுக்கு உரிமட்டையில் அறிய ப்ராப்ளம் அடுத்த அடுவைக்கு
கோழி கலைஞ்சி நிற்கா. நாட்டிக்கு அண்ணா குத்து என்னடா இந்த போய் என்னடா ஒரு நாளைக்கு ஒரு மனுஷனுக்கு ஒரு பேர் இரநூறு. நான் பொலிசிக்கு போகிறேன், உங்களை பொலிசில் கொடுக்க பெரிய பேரா உங்களை கொண்டு பொலிசில் கொடுக்க போகிறேன் நான். இல்லை என்னடா இந்த போய் அரைவேளை கழைப்பேன். நீ அரவிக்காரி கதைப்பாதான், நான் ஏன்டா சிறுநாக்காரன் தானே, எந்த கதை எடுபடாது அங்கே. எனக்கு பாஷையும் பெற தெரியா, நீ என்ன சொல்லி மாட்டினாலும் எனக்கு தெரியாது. நீ பாரு பாலைவனத்தில் கொண்டு ஓடுவேன். ரெண்டு கடவுளே கொஞ்சம் அரவி தெரியுது, பாலைவனம் வண்டி சொல்கிறாள் அரவியாலே. நம்ம அதுக்கு போன வண்டி நமக்கு இஞ்சி கிடக்கிற சோறு அதுக்கு கிடையாது, தண்ணியும் தர மாட்டாள். இந்தப்பா யாரு பண்டி கொண்டு வரமா கருத்த கலர்ல என்ன சாப்பிட்றோம் வரா. டேய் எங்கடா போன வருமாயமா, எங்க போன நீ என்னடா இருக்கிற சாங்கம் பரவாயில்லடா. இந்த ஊர்ல வண்டியை சுட்டுவான்லே அப்படி நீ என்னடா எங்க போன நீடா? அங்க பாலைவனத்துல கொண்டு விட்டாங்கடா நம்மளே. நீ நானும் உன்னப்பெல்லாம் இப்படிதான் வேலை செஞ்சே கூட்டி திரிஞ்சனா அவளுக்கு வாக்கியா ஆச்சுட்டேன்டா. வெண்ட முருகா அரவிக்காரிக்கு வாக்கியா ஆச்சு நாளை கொண்டு போட்டா. எனக்கு சொன்னால்டா சுடு கொண்டு நோடுறான். எனக்கு அப்படிதான் நான் சொன்னவள் கொண்டு போட எப்படி நீ பாலைவனத்தை வேலை பார்த்தா தெரியலையா அவனுக்கு பார்த்தா நீ போன வந்த சாங்கவனடா. நீ நாளைக்கே நீ ஸ்ரீலங்காயந்த உடம்பு இல்லையடா. இப்ப நீ முதல்ல தெரியுதேன் நான் டிஷர்ட் கிடக்குறா. அஞ்சால பக்கம் ஒரு அரைவாசி, இஞ்சால பக்கம் ஒரு அரைவாசி. என்னடா அடே மச்சான், உண்மையா வெளிநாட்டுக்கு வரண்டா உண்டு பாசி எறியோண்டா இல்லாட்டி படிச்சிருக்கோண்டா. அவள் என்னடா அசுசி மிசிமி நன்றாள்ரா அடிக்க வராள் வர தெரியாது. அதுதானடா என்னடா அந்த மாட்டுன இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட விடுவாங்க தெரியுமா வெளிநாட்டுக்குள்ள கதை. அந்த கதை இதுதான். அங்க தண்ணியும் இல்லை சோறும் இல்லை ஒன்றும் இல்லை. அங்க என்ன ஆடா மேஜனி ஆடுதான் ஃபுல்லா ஆடு மட்டும் இந்த முருகா செம்மறி ஆடுனடா. செம்மறி ஆடு ஃபுல்லா அது நாத்தம் எடுங்கப்பா. இந்த போய் கரண்ட்டும் இல்லையா அதுக்கு? கரண்ட் அங்கு தீய மூணு நான் படுக்கிறான் படுக்கேன். அங்கால கொஞ்சம் காலி சம்பளம் தாராளம் மாதம் சம்பளம் நம்ம நாட்டில் உழைச்சிட்டு போய்க்கலாம். மாதம் 25,000 ஆகி ஆறாடு. எனக்கு போனோட இவன் கோல் எடுத்தான். கோல் எடுக்க நான் அடிச்சுட்டு முடிச்சு மட்டக்களை டவுனில் 1.5 கோடி வள வேண்ட போகிறேன், கடை கட்ட போகிறேன். இஞ்ச வேலைக்கிறதாண்டா அவன். நான் சொன்னேன் அப்படின்னா நான் நமக்கு 150 வேலை தானே நம்மளோட கோழி. அந்த கோழி என்ன கோழி என்னடா தமிழ் அளவு கூட வருது இல்லடா. அது அரவிக்காரி அவள் அரவிக்காரி இவ்வளோ கடு மோசமாக கேள்றான். சரியான மோசம் அடிக்காள்டா. ஆனா எந்த ஓனரையும் கூட மோசம் மாத்திரம் வர மாட்டாங்க. சரி கடும் மோசம் உண்மையா இவ்வளோ அடிக்காள்றா. அவள் அட்டை பாடு இருக்கு அடிக்கால் கக்குஜ கால் விடுறாள்றா. கடவுள் நல்ல காலம் நான் வந்து அக்குஜி எழுதில்லை என்ன செய்யறது தண்ணி அடிக்கிறது வாஜை கூட்டுறது. வெளிநாடு போறதுக்குண்டா இப்போ என்ன சொல்ற கடனுக்கு வேண்டியதாச்சு மற்றது அங்கே போய் ஒன்றும் செய்யலை சொல்லி போனா உனக்கு அங்கே வரைகிறேன் நம்ம இருக்கிற கலருக்கு அங்கே போனோம்னா நம்ம நண்பன் கேட்பான் போகிறதுக்கு அந்த சொரிக்கிறீமா என்ன கிரீம் அது கொறிக்கிறீம் அந்த அந்த நாள் போட்டு கொஞ்சம் வெள்ளி ஆயிட்டு போயிடும். போனா தான் கொஞ்சம் நல்ல குளோனுங்களா அவள் அரைக்காரிட்டு சட்டி எடுத்தா அடிச்சுட்டு போனா தான் இறங்கினாதான் சரி. அடி அத்தர் குப்பி அடக்கம் அள்ளி எடுத்தா இவ்வளவு குளிக்கிறவளடா வெளிநாட்டுல குளிக்கிறவளடா அரைக்காரி குளிக்கிறவளடா. என்ன மாடா போட்டு படுத்துறாள் பார்த்தேன். அந்த அத்தர்லையும் குளோன்லையும் அடிச்சா திடீர்னு ஆக்கு என்ன காசு ஆகுது காடல். டேய் சோறு தாராளல்றா எனக்கு. அவை சாப்பிடுறது மிச்சம் மிச்சம் தின்றாள் தாராளல்றா. இதான் நம்மளை நாயாக்கி போயிட்டாங்க பார்த்தாங்க. உண்மையா நம்மட நாட்டுல உழைக்காம அந்த அயல் நாட்டு போய் காசு உழைக்கலான்னு போறதானே நமக்கு அடிக்கணும் செருப்பாரு. நம்மட நாட்டுல உண்மையா எனக்கு நான் தோட்டத்தை பார்த்துக்கிட்டு உழைச்சிக்கலாம். உண்மையா உனக்கு காணி இருக்காங்க தோட்டத்தையா பார்த்து கிடந்திக்கலாம். நான் அள்ளலாம் நான் வந்தேன் அங்க அந்த பறவையில வந்ததுதான் இப்படி நம்ம ரெண்டு எப்படி கிடக்கும். என்ன இருந்தாலும் நம்மட நாடு அமைச்சான். உலகத்திலேயே ஸ்ரீலங்கா தான் பெஸ்ட், நம்மட நாடு தான் பெஸ்ட். சொர்க்கம் என்றாலே நம்ம ஊர் தான்டா இமையா. இங்க வந்துட்டு உடல் போட்டு படுத்துற பாட பார்த்தா இயற்கையால இங்க பாருங்கடா வெயில் அடிக்குது. என்னடா இங்க பாருங்க 47 வயசுல அடிக்குதுடா. இங்க பாரு மொட்டை விழுந்துட்டு ஆளுக்கு கதை சரி மொட்டை விழுந்துட்டு இப்படியே போன வேண்டாம். எனக்கு ஒரு சைடு முடியும் பழுத்து போயிடுது. என்னடா சூட்டுக்கும் முடியும் பழுத்து போய் வெயிலும் அடிக்குதுடா. அந்த போன கிளைமேட் குளிருக்கு பார்க்கலையா எனக்கு இதால வடிச்சு உதட்டு படிச்சு செத்தம் ஒழுவிக்கிறான்.
அதான் பிரச்சனை. நம்மளோட கிளைமேட்டும் இந்த கிளைமேட்டும் செட் செட் ஆகாது. ஆகுது. அதான் பிரச்சனை. என்ன இங்க நீ அப்ப பார்த்து போ நான் வந்தாலும் அடிப்பால் சரியா அடி அவள் அரவிக்காரி அடிப்பாள்டா அடிக்கா சரியா அடிடா ஆ அடிச்சா ஒன்றும் இல்லை. ஈயமாய் போட்டு அம்மா சுண்டல் உனக்கு கொண்டு பாலைவனத்தில் விட்ட மயனை கொண்டு சுட்டுட்டானடா கொண்டு போய் ம் அது பிரச்சனை இல்லை. எதுக்கும் பார்த்துட்டு பாலைவனத்தை இப்ப நான் யோசிக்கிறேன் தான் எதுக்கும் பாலைவனத்தை பார்த்துட்டு வாங்க இருக்கா. பாலைவனத்து ஓட்டல் ரூபாய் சரியான வாசிக்காரு ஆளை நம்மட ஸ்ரீலங்கால ஆளை தட்டிடுறோம் முடிச்சு அடுத்தறது வேலை முடிச்சு இது இங்கே வாயில இஞ்சதி போலீஸ் கடமை வச்சு மாமிடா அடிச்சு 5 நிமிஷத்துல அவட தண்ணி பண்ணலாம் எல்லாம் கமரான் கமரேன் ஒன்று வேலை ஃபோனில் டக்கு டக்குன்னு அடிச்சு கொடுத்தாருண்டா ஹலோ வாரம்டா சரி சம்பளம் தாரண்டை மட்டும் வேங்குக்கு மட்டும்தான் போடுறாள்றான் சனிஞாரம் லீவ் தராள் என்ன பாடுபடுத்துறாள் அவர் கிழமையில் ஒரு கதை வீட்டில் ஃபோன் எடுத்து வைக்கிறேன் ஆனால் சம்பளம் கொஞ்சம் பார்த்து தாராடாண்ணா சார் அதை எவ்வளோ வேறு எனக்கு பரவாயில்ல அவர் 1 கிட்ட எடுக்கலாம்ல பாதகத்தில் வந்து 25 சம்பளம் நீ டிக்கெட்டை போட்டு போடா நீ இருக்கிற சாங்கதை அவங்கள வீட்டாக என்ன நினைப்பாங்க அதான் யோசிச்சு கொண்டிருக்கேன். ஒரு சாப்பிட்டே நீ எங்கே சாப்பிட்ற இங்கே வகுத்து இருக்குது எனக்கு அவளை சாப்பிட்றாள் சாப்பிட முடிய நமக்கு தான் மவுதான் சாப்பிட்டு முடிஞ்சா நமக்கு தான் மிச்சத்தை கொண்டு வருவாள் என்ன இது ஒன்று இனி நம்ம ஊருக்கு சொல்ல போடலாங்கடா இங்கே இவன் பரண்டிக்கு ஆவண்டி தானி எடுத்தோம்னா நம்மளோட மானத்தை குறைச்சி போகிறான் எங்கே குறைச்சி போட்டோம் பாரதி நம்ம செட் பண்ணி இலங்கைக்கு போயிடுவோம் இலங்கை செட் பண்ணி நம்ம ஓடி நம்ம போயிடுவோம் இல்லாட்டி இங்கே இருந்து நம்மளால சாவிலப்பா இவனும் பார்த்தா நண்டு நம்ம நினைக்கிற நிலைமையே புறவு அவனை போய் அவனோட வாயை போய் தெரியும் தானே முழிப்பதுக்கு தெரிஞ்ச மாதிரி புறவு நம்மளை ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே சுப்போஜர் தான் 150 ஆக்கள் நீங்க வேலை வாங்க என்ன செட்டான பாருங்களேன் அதுக்கு அரபியாண்டா அதுக்கும் கதைக்கணும் தமிழால வா வா வாண்டு கூப்பிட்டா வருதே இல்லை என்ன விளக்கணும் ஆகி சம்பளம் அவங்கள போல அந்த கோழியும் கிடக்கு அங்க வேற எப்படி தெரியுது மொக்கனு உண்மையில நம்மள மொக்கனாக்கான அவனர் எவ்வளோ இலக்காரம் படுத்தான அவனர் அவள் உடுப்பும் கழுவல்ல உடுப்பும் மட்டும் தான் மச்சான் நீ சொன்னா நம்ப மாட்டா இங்க வந்ததுக்கு நான் அவள் உடுப்பு மட்டும் தான் கழுவல்ல அது என்னண்டலு வாஷிங் மிஷினில் ஃபோட்டோ எடுக்கலாம் என்ன மிஷின் வாஷிங் மிஷினா வாஷிங் மிஷினா அதில் கோப்பையாம கழுவிக்கேன் நான் கோப்பையாம கழுவுறேன் நான் டொய்லெட் கழுவிக்கேன் இங்கே வரும் வாஷை கூட்டிக்கேன் பரவாயில்லடா இங்கே பாடுறா நான் கிழிஞ்சராவது எழுதிட்டேன்டா இங்கே பாடுறா என்ன ஏற மச்சான் உடுப்பு வண்டி எடுத்துக்கலாங்கிறா உடுப்பண்டை வாங்கி போடு மனுஷன் மாத்திட்டா கொஞ்சம் எப்படி ஆகியா நீ வண்டி மாதிரி முடியும் போட்டு எங்கடா அங்கே போனா கடைக்கும் போயிடலாம் முடியும் பட்டில ஒன்று மட்டும் இல்லடா எப்படி பாலைவன் ஏரியாது பாலைவன் இங்கே பாரு அது இருக்கிறது அட்டும் போய் அண்ணல் அடிக்குமாடா அட்டிக்கு 47 50 வயசு இந்த கடவுளே இடிக்கலடா அங்கே ஓ ஆனால் நீ என்ன மச்சான் பிடிச்சி கொண்டாடா நான் இப்போ 2 வருஷம் பல்ல கடி திருப்பேன் சரியோ அங்கே போனா சொல்கிறேன் என்னடிமா அவள் ஷேக் சொல்கிறாள் என்ன ஃபோன் ஆகி நீ வரவனாண்டு நான் சொல்ல வீட்டை பொழுது இப்போ தான் பிரச்சனை என்னண்டுன்னா இவள் ஃபுல்லாக அன்னிக்கட்டான்றா அவளோட எனக்கு மற்ற நம்மளது பிள்ளையில பார்க்காம எனக்கு இடிக்கலாம் கிடக்கு அப்படி சொன்னா தான் நம்மளோட கொஞ்சம் நல்லா இருக்கும் அங்கே போய் தின்னுற நான் ஃபோன் ஆகி விட மாட்டேன் வேண்டுதா என்ன அவளுக்கு அப்படி பிடிச்சி போயிது நம்மளாண்டு நீ அப்படியே போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஃபோன் வேணும் ஆப்பக்கம் நல்லா எறிஞ்சிட்டு எனக்கு கொடுத்த வெடிச்சு போயிது எனக்கு அதான் அந்த கோடை அங்கே எறிஞ்சிட்டு எறி ஆப்பக்கம் நேரடா சமைச்சு தின்னுட்டாப்புல என்ன அடியில் அடிக்காது அதான்டா அயல் நாட்டுக்கு வந்தால் தான் பிரச்சனை நமக்கு அடி ஒன்றும் செய்யல அடி ஒன்று ஒரு லட்சம் காசு இருக்கு 4 மாதம் 5 மாதம் காசு இருக்கு அதை எடுத்து கொண்டா கடை விட போகிறாங்க நாட்டில் அப்படித்தான் நீயும் அப்படித்தான் செய் இங்க இருந்து சாயலாம் அளவு கிடக்கு பயிர் நம்ம இனி திரும்பி வர அளவுக்கு இல்லை இல்லடா சாமி வேணாடா சரி ஓகே நான் சரிடா நீ பாலைவனத்துக்கு வரா இல்லை பெஞ்சியா வரா நீ நடக்கேன் ஃபீல் நாங்களுக்கு ஒன்றுங்கடா பாலைவனத்துக்கு கொண்டு போகிறாங்க அப்புறம் இதில் வடியில் ஏற்றி விடுவாள் பாலைவனத்துக்கு போகிறான் சரி நீ பைக் வா சரி ஓகே கடவுளே 2 வருஷம் வெக்கேஷன் முடிச்சாச்சு இந்த கிரிமலை ஆடி சும்மா வெள்ளை கட்டியதான் கண்ணாடியில் பார்த்து நான் வெள்ளை கட்டியதான் இப்போ போய் இறங்கினாடா நாட்டுக்கு அம்மா சுண்டல் இனி எனக்கு கட்டாருமானா வெளிநாடுமானடா சாமி பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல நம்ம நாட்டில் கிடந்துடும் நான் இன்னும் அடியில் அடித்தாலும்மா சுண்டல் முதுவெல்லாம் வெடிச்சு போய் இப்போ போன கிழமை அடித்தால் எனக்கு ஷிட் அதெல்லாம் இதெல்லாம் சொல்லக்கூடாது வெளியில் நம்ம என்ன செய்கிறேன் வெளிநாடு நான் பொட்டியெல்லாம் கட்டித்தேன் என்ன செய்கிறேன் நீ பிள்ளைகளுக்கு 5 சொக்குலே உடுப்பு நீ கொஞ்சம் ஐஃபை தானே போகணும் நகையெல்லாம் அங்கே இட சொல்லணும் நகை நான் போடுறதில்ல வாங்கலண்டு அது கேட்பான் இது பண்ணி இவள்கிட்ட அரைவைக்காரர் சப்புனே பெரிய விஷயம் சரி இனி கட்டாரதான் என்ன கொழும்புல வந்து நிற்காமல டிலானி யூகேஜியில் கொட்டி பாருந்தேன் கொஞ்சம்
ஹலோ how are you என்னடா இங்கிலீஷ்லாம் காடு how are you fine அப்படின்ற என்னடா அடே உனக்கு இங்கிலீஷ் என்னடா என்னடா நான் சொன்னேன் 150 ரூபா பார்க்குறேன்டி என்னடா நீ கடுமையாக சொல்லி என்னடா உடம்பு வெள்ளை என்ன வெள்ளையடா அது நான் சொன்னேன் தானே ஏசி எங்களை பாருண்டா ஃபுல்லாக ஏசி தாண்டா வேறு என்னடா நீ இப்படி கருத்து போய்தா அடே உண்மையா நீங்கள் என்னடா வயல் நாட்டில் இருக்கிறோட வெளிநாட்டு போவாங்கடா அப்படி வயலுடைய சாவாம என்னவா கருத்து போய்தாடா நீ எல்லாம் விளைச்சும் போய்த்து கருத்தும் போய்த்துடா நம்மட வேலை நான் சொன்னேன் தானே உனக்கு நில்லு என்னடா என்ன கொண்டுந்தியாடா காடா உனக்கு வந்து மச்சான் இந்தா என்னடா விழுத்துட்டு தான் அது ப்ளூடூத் என்னடா நான் உனக்கு வெளிநாடு உணர்ந்தீங்க சரி நன்றிடா நன்றிடா என்ன அப்புறம் 4 ஐடியா இருக்காடாங்க வெளிநாட்டுக்கு வந்த நீரா இந்தா இந்த 20 காயம் வச்சுக்கோ வெளிநாட்டு காசு என்னடா வெளிநாட்டு காசு வச்சுக்கோ வெளிநாட்டு காசு எவ்வளோடா வரும் இது அது மச்சான் மாத்திரானா இன்னைக்கு உனக்கு ஒரு தாள ஒரு 25,000 கிட்ட வரும்டா என்னடா 20,000 காசு எனக்கு தந்தீங்க அடே எனக்கு நான் அங்கே எனக்கு வேற டிப்ஸ் கொடுக்குறேன் தானே ஒரு ஆளுக்கு அப்படி ஒரு நாளைக்கு நான் எப்படியும் ஒரு நாளைக்கு அப்படி 1 லட்சம் டிப்ஸ் கொடுப்பேன்டா 2,000 அடே இப்படி கொடுத்தா உழைச்ச காசு முழுவதும் போயிடா அடே இப்போ காசு தான்டா இப்போ நான் அங்கே கொஞ்சம் இதாக ரிச்சாக வாழ்ந்தேண்ணா பா 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 கண்ணம் கொஞ்சம் வீங்கிருக்கேன் என்ன நடந்தது இதா இது இல்லை இல்லை எங்கே அடி வர நமக்கு சரக்கினா அவருக்கா எங்கடா படியில் ஒரு காரணம் எந்த நாளும் லிப்டியில் போய் தானே வாரே எனக்கு அடுத்து போய் ஒரு நான் படியில் இருந்தவங்க கூட சரி கொண்டு வந்துடா அவள் போடுவேன் நமக்கு தான் தெரியும் கண்ணத்தில் போயால் அப்படிதான் இல்லைண்ணே கொஞ்சம் சிவத்து போயிருக்கு அது வெள்ளானே வெள்ளைக்கு அப்படி காட்டு தெரியுதானே மற்றடா இனி எனக்கு 4 ஐடியாவும் இல்லைடா என்ன கேன்சல் பண்ணிடா வாரா என்னன்னு சொல்லு நம்மட அந்த பஸ்ஸிரிக்கா தானே பஸ்ன்னு சொல்லல நான் கூட்டாளி அவட அப்படிதான் சொல்கிறேன் நான் அப்போ அவளுக்கு என்னன்னு சொன்னாடா நம்ம போகிற சரியான விருப்பம் இல்லை ஆளுக்கு சொல்லி கூட விருப்பம் இல்லை அவ்வளோ பிடிச்சி போயிட்டு அவ்வளோ பிடிச்சி போயிடுது ஆளுக்கு கட்டும் பேலாம் போல இல்லை இல்லை வேலை இல்லை என்னன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் விருப்பமாய் நான் உன்னை பிடிச்சி போயிட்டேன்னா நீ கடும் இதாக இருந்தியா பாத்தியா கடும் வேலை ஆட்களை மெயின்டைன் பண்ணுறேன் நான் காலையில் நம்பி அந்த சாப்பாடு தண்ணி வாக்குறேன் நீ அது 150 பார்த்து கவனிக்க கூட நீ அவவும் நல்லா 150 உழைச்சி விடுறானே அவப்பா 150 சின்ன காசாடா கோடிக்கணக்கு அதுலேருந்து அவளுக்கு ஒரு லாபம் வருது அப்படின்னா அவளுக்கு பிடிச்சி போயிட்டுறா அப்போ சொல்லி திணிக்காவும் இனி வந்தால் போக தேவையாம் ஃபுல்லாக கட்டான் இல்லை கட்டான் பார்த்து கூட எடுத்துக்கலாம் என்ன பார்த்து சேர்த்துட்டிக்கலாம் டே நீ சேர்த்துக்கலாம்டா மற்ற என்னன்னு சொல்கிறடா நீ நின்று பிடிக்க மாட்டான் மச்சான் என்னடா மற்ற கொஞ்சம் பாஷையும் தெரியும் மற்ற வெளிநாடுன்ற பாஷை தெரிஞ்சு தானே அங்கே முளைக்கலாம் எனக்கு காய்ச்சி கட்டுறா பாப்போம் உனக்கு என்ன காய்க்கணும் சொல்கிறா போய் என்ன ஏதாச்சும் காய்ச்சி காட்டேன்டா இப்போ இந்த கோழிக்கு சொல்லுவாங்க கொக்கண்டு கோழிக்கு கொக்கண்டு சொல்லுவாங்க இந்த நாய்க்கு தானே நாய்க்கு சொல்லுவாங்க கழுதண்டு நாய்க்கு கழுது என்ன நாய் கழுது மாற்றி மாதிரி இல்லை இல்லை அது ஆனால் அரபி பாஷா நீ இல்லை மிருகங்களோட பேராக தான் பாரு இது என்ன வழக்கம் இல்லை இல்லை மிருகங்களோட பேர் ஒன்றும் இல்லை மச்சான் அது வந்து என்னடா நான் கொஞ்சம் இது வளர்த்து நான் ஜெர்மன் ஷாப்போர்ட் நாய் உண்டு ஜெர்மன் ஷாப்போர்ட்டுண்டா பெரிய அந்த வெளிநாட்டு இனம் உண்டு ரொட் பில்லர் நாயாடா நாய் ரொட் பில்லர்லாம் இருக்கடா அம்மாடே ரொட் பில்லர் அது நான் 2 பேர் தான்டா நான் மிது ஒன்று அதோட பேர் வந்து நான் 2 மிது தானே அதுக்கு வச்சு நான் செல்ல வரேன் வச்சுருந்தேன் நான் டைக்கரண்டி சொன்னால் கடவுளே ஏறி பாஞ்சி கட்டி பிடிச்சி கழுவு எனக்கு தான் தெரியும்ப்பா இந்த சோழி நாயை போட்டு கட்டி பிடிச்சி தொங்குண்டாப்பா அப்படி தான் வச்சுருந்தேன் நான் எனக்கு சின்ன கவலை அதெல்லாம் விட்டு தரக்கூடாது அது கள்ளி நீ அந்த 150 ஆக்களையும் தான் என்னென்னு சொல்கிறேன் 150 ஆக்கள் டெய்லி காலையில் வந்து கவனிச்சு வந்தபடியா எனக்கு ஒரு கவலை மாயிடாப்பா விட்டுட்டு வர்றது எப்படி வந்தியாடா வாத்தியாடா என்னடா கொஞ்சம் கடுமையாக வெள்ளையாயிட்டா தோடெல்லாம் போட்டு கடும் வெளிநாடு வெளிநாடு தெரிஞ்சனடா சரி இவனை வீட்டாக பார்த்துப்பாங்கடா போ ஓகே எடுப்போம் அனைவருக்கும் வணக்கம் ஓகே மக்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையிலேயே எங்களுடைய வெளிநாட்டு சேர்ந்த உறவுகள் படுற ஒரு கஷ்டத்தை நாங்கள் நடிச்சு காட்டினேன் இது வந்து ஜோக்காக இருந்திருக்கும் இது நாங்கள் ஒரு ஜோக்காக தான் நடிச்சினாங்க உண்மையிலேயே நிறைய பேர் வெளிநாட்டில் கஷ்டப்படுறாங்க எங்களுக்கு தெரிஞ்சு ஆனால் இங்கே வந்து சொல்கிறேன் நாங்கள் எங்களுக்கு அந்த வேலை இந்த வேலை செஞ்சு எல்லாருமே அப்படி இல்லை ஒரு சில எங்களை தெரிஞ்சவங்களும் இருக்காங்க என்ன செய்கிற வேலை வெளிநாட்டு சொன்னாலே கஷ்டம்தான் அதுதான் ஏன் கஷ்டப்படுறாங்க அங்கே குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சிலவங்க இருக்காங்க இப்போ அங்கே எந்தனே அந்த வேலை இந்த வேலை செய்கிறேன் இங்கே ஊருக்குள்ள கொஞ்சம் இதாக செய்கிறேன் அவங்களோட கெத்த விடக்கூடாது செய்கிறவங்க அது நாங்கள் சும்மா என்ன தெரிஞ்ச ஒரு தம்பி ஒரு 2-3 வீடு அழைச்சாங்க அந்த தம்பி வெளிநாடு போய் கடும் கஷ்டப்பட்டு
பாஞ்செல்லாம் வேலைஞ்சி குடிபட்டு செஞ்சு இப்பயும் கடன்காரக்கு வந்து கொண்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தா மிகவும் கவலையாயிருக்கு. என்னடா அதிகமாக வெளிநாடு போகிறோம்டா உண்டு நம்ம கட்டாயம் அந்த ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த குவாலிட்டியான கோர்ஸுகள் முடிச்சிருக்கணும். நம்ம அந்த கோர்ஸுகள் முடிச்சு கொஞ்சம் படிச்சிருக்கணும், இல்லாட்டி பாஷை தெரியணும் இங்கிலீஷ் என்னன்னு. அப்போ தான் அங்கே வெளிநாட்டுக்கு போய் உழைக்கலாம். உண்மையிலே இங்கே நம்ம மாடு ஆடு மேய்ச்சி தெரிஞ்சு அங்கே வெளிநாட்டுக்கு போய் பாஷை தெரியும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெளிநாட்டுக்காரனை பார்ப்பா நம்ம ஒரு முட்டாள் மொக்கன்னு சொல்லி அவன் பயன்படுத்த வலிக்கிட்டுவான். இப்போ பயன்படுத்த ஆடு ஒட்டை மேய்க்கிற கோழி மேய்க்கிற வேலை தருவானு. அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும். நிறைய கஷ்டம் உண்மையிலேயே வெளிநாடுன்னு சொல்கிற ஒரு கஷ்டமான வாழ்க்கை தான். ஒரு வினோத சிறைச்சாலைன்னுவாங்க வெளிநாடுன்னு. ஆடு மேய்க்கணும், ஆனா வெளிநாடுன்றமான் வெளிநாடுல வர்ற கஷ்டம் அதுகளுக்கு தான் தெரியும். பனியில இருந்து வெயில இருந்து. ஆனா அதுகள் சொல்லுங்கள் இங்க வந்தா தான் அதுகளுக்கு சந்தோஷம். அதுதான் அதிகமா வெளிநாட்டு வாழ்க்கைன்றது நிரந்தரம் இல்லை. மற்றது என்னதான் இருந்தாலும் நம்ம நாட்டை போல வராது. உண்மையிலே மக்கள் இந்த காணொலி வந்து நீங்க யார் மனசையும் புண்படுத்துவதற்கோ நாங்க கேவலப்படுத்துவதற்கோ எடுக்கல. நகைச்சுவைக்கு மட்டுமே உங்களுக்கு அந்த காணொலியை பார்க்கணும். நாங்க இப்படி நடிச்சு காட்டுறோம். அதான் நடிக்கும் நாடகம் தான் இது ரியல் லைஃப்ல நடக்காது. முடிச்சுக்கொள்ளும் வீடியோவை. மீண்டும் சொல்ற மக்களே, இது ஒரு விழிப்புணர்ச்சி வீடியோ, மற்றது ஒரு ஃபன்னி வீடியோ. இது வந்து மற்றவங்க மனசு யாரையும் புண்படுத்துவதற்காக நடிக்கல. நாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். மற்றொரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம். பா.